Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான ரொம்பவும் டேஸ்டியான சாக்கோ லாவா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாவும் ஒரு 30 minutesல செய்யக்கூடிய இந்த சாக்கோ லாவா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த சாக்லேட் லாவா கேக் பண்ணுறதுக்கு 100 கிராம் டார்க் காம்பவுண்ட் அதாவது டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கேக் மோல்டை பட்டரால் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்டீலில் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இதே இது உங்களுக்கு செராமிக் மோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது சின்ன கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மோல்டு ஃபுல்லாக நம்ம வந்து பட்டரை வச்சு அப்ளை பண்ணிக்கணும். நம்ம மோல்டில் பட்டரை க்ரீஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பட்டரை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேக் வந்து கேக் மோல்டிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ பட்டர் அப்ளை பண்ணுறது. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். எல்லா ஓரங்கள்லையும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மைதா மாவு எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டஸ்ட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடுமே மைதா மாவை ஈவனாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற 2 மோல்டையும் நம்ம மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் மோல்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த சாக்கோ லாவா கேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்தை மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போது 100 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். 75 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/3 கப் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கப் அண்ட் கிராம் கணக்கில் நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டும் பட்டரும் ஒன்றா கம்பைன் ஆகி நல்லா லிக்விட் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தவித சாக்லேட் பீசஸ் இல்லாதபடி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இது சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம லாவா கேக்கு கூட மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 200 டிகிரி செல்சியஸில் இல்லைன்னா 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இது குக்கராக இருந்ததுன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். 80 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்ஸில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு 40 கிராம் சேர்த்துக்கோங்க. அதாவது 4 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சுக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா சாக்லேட்டும் பட்டரும், அது 2 பேட்சஸாக பிரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண அந்த செகண்ட் பேட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. நம்ம லாவா கேக் அவனில் வச்சா ரெடி ஆகிடும். நம்ம கேக் மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக விழுகணும். இப்போ நம்ம இது மோல்டுக்கு மாற்றிடலாம். லாவா கேக் மோல்டில் நம்ம 3/4 பாகம் மாவால் ஃபில் பண்ணால் போதும். நம்ம மோல்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோன்னா அது பொங்கி வரப்போ ஓவர்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது. மோல்டில் மாவால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லேசாக ஒரு வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பபிள்ஸ் உடையிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அவனில் பேக் பண்ணும்போது 200 டிகிரி செல்சியஸ்லேருந்து இல்லைனா 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 8லிருந்து 12 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இது நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 12 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. நம்ம இப்படி ஷேக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே லேசாக ஒரு ஷேக்கிங் இருக்கணும். அப்போ தான் உள்ளே அந்த லாவா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா ஓவர் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 12 மினிட்ஸ் நீங்கள் பேக்கிங் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த லாவா கேக் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். லேசாக டேப் பண்ணாலே போதும், டக்குன்னு வந்துடும். ஏன்னா நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருக்கனால டக்குன்னு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா அது எந்த அளவுக்கு உள்ள லாவா இருக்குன்னு. இப்போ நான் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் கொக்கோ பவுடரை தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு லாவா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாக்லேட்டியாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் ஒரே பைட்டோடு நம்மளால் நிறுத்தவே முடியாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.